அடுத்ததா வந்து மகரம் சார். ஆ ம் மகரத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க சார். அப்படியே ரொம்ப பொறுமையாக கேட்குறீங்க. மகரம்ல மகரம் இல்லை, அதனால அதாவது இந்த 2026 கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி தான். எப்பா இந்நேரம் வெளியே போட்டிருப்பாங்க டம்மு 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 டம்முன்னு. புரியுங்களா? ஏங்க நாங்கள் பட்ட அவஸ்தை எங்களுக்குலாம் தெரியும். அதனால தான் மகரத்தை மெல்லமாக கேட்குறீங்க. இப்போ நாம மெல்லமாக சொல்லிட்டாலும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது புரியும்போது என்னன்னா, அப்பா எல்லா தொழிலும் நம்மளை விட்டுச்சு, இனிமே தான் நமக்கு நிம்மதி, எந்த சங்கடமும் நம்மளுக்கு கிடையாது, இனிமே கிடையாது. 3ஆம் இடத்துக்கு போட்டாரு சனி. அப்புறம் என்னங்க சகாய சனி என் ராசிநாத போய் 3ல் உட்காந்துருக்காரு. எனக்கு இனிமே எனக்கு என்ன கவலை கிடக்கு, ஜம்முன்னு இருப்போம். புரியுங்களா? அவருடைய பார்வை 12க்கு இருக்கு. புரியுங்களா? 2வது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? அற்புதமாக இருக்க போறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் வச்சிங்க பார்த்தீங்களா, ஆனாலும் இதுதான் பதட்டப்படுத்துது. ஆனாலும் அப்போ 2ஆம் இடத்துல தானே ராகு இருப்பாரு. ஆமாம், அது மாறாது இல்லை? கண்டிப்பாக மாறாது. நவம்பர் மாதம் வரையில் நீங்கள் என்னதான் ராஜாவாக இருந்தாலும், அம்மா தாயே என்னம்மா சொல்கிற அப்படின்னு மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். குடும்பத்தில் தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அனுசரித்து கொண்டு போய் விட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு விஷயத்தை வைக்க போகிறோம். இப்போ 8ல் கேது இருக்காருல்ல, அப்போது 8ல் கேது 2 விஷயங்களை பண்ணலாங்க. ஒன்று உடல்நல கை வைக்கலாம். இப்போ பார்த்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன நினைப்பாங்க, சனி 2க்கு இருக்காரு, ஜென்ம சனி, 7.5 சனி காலகட்டம், அதான் இந்த இவ்வளோ பாதிப்பு நினைப்பாங்க. அது கிடையவே கிடையாது. 8ல் கேது. கேது 2 விஷயம் பண்ணுவார். ஒன்று உடலில் கை வைக்கலாம். உடலில் கையை வைக்காத பட்சத்தில் உங்களுடைய புகழில் அவமானத்தை ஏற்படுத்தலாம். எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும். அப்போது ஒழுக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நித்யானந்தாவுடைய எவ்வளோ உச்சத்தில் இருக்கட்டுமே. புரியுங்களா? நீ எவ்வளோ பெரிய ஆளோட இரு, 8ல் கேது இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நேரத்தில் ஒழுக்கத்தில் மட்டும் சரியில்லைன்னா அது படம் போட்டு காட்டப்படும். கேது நிழல்காரன் தானே, படம் போட்டு காட்டப்படும். ஒழுங்கினம் காரணமாக உங்களுடைய உயர்வு தடுக்கப்படும். கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை மே மாதத்துக்கு பிறகு ராசி கிடைக்கும். குடும்பத்தில் சுபத்துவம் இருக்கும், பிள்ளைகளால் நன்மைகள் இருக்கும், இவருடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடியவர்கள் இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் எப்படி இருந்தால் சரி, ஒழுக்கத்தில் சரியாக இருங்க, உடல்நிலை சரியாக பார்த்துக்குங்க. இது மட்டும் இருந்தால் போதும். எந்த தெய்வம் சார்? அவங்களுக்கு சனீஸ்வரன் போதுங்க. அவங்களுக்கு ஈஸ்வரன் சனீஸ்வரன் தான். கண்டிப்பாக, வேறு யாரும் தேவையில்லை. என்னென்னா ராசிநாதன் சனி. சரிங்களா? இப்போ பாதிப்பு யார் சுபம் கொடுக்க போகிறாங்க? சனி தான். முடிஞ்சு பார்த்தீங்களா? 8ல் போய் கேது கொண்டுக்காரு, விநாயகரை சேர்த்துக்குங்க. ஏன்னா சாட்சிக்காரன் காலில் விழுந்து சண்டைக்காரன் காலில் போய் விழுந்தாங்கல்ல, எவ்வளோ நிம்மதி இல்லைங்களா? அப்பா விநாயகரை பண்ண காப்பாற்ற முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை வேண்டிக்குங்க. ஓகே. ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரீங்க? பார்த்து இருந்துங்க, இல்லைன்னா சிசிடிவியில் மாட்டிப்பீங்க, சொல்ல வரீங்க. அவ்வளோதான். ஓகே.